வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வெளுத்து வாங்கிய டிஎல்சி மேட்ச். இதை தவிர்த்து குந்தரை WWE வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸை பற்றின நியூஸ், குந்தரை பற்றின நியூஸ், மேக்டோனுடைய கிளாசிக் மூமெண்ட்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி, இன்றைக்கி ஸ்மாக்டவுன் நடக்கும் போதே WWE ஒரு அஃபிஷியல் நியூஸ் சொல்லிட்டாங்க. பிரேக்கிங் நியூஸ், நாங்கள் வந்து குந்தரை வந்து WWE சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. குந்தர் அப்படி என்னதான் தப்பு பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, மண்டே நைட்ரால வந்து ஒரு பேட் மேக்கஃபிக்கு வந்து, அதாவது கமெண்ட்ரி டேபிளில் இருக்கவங்களை அட்டாக் பண்ணதுனால, விதிமுறை மீறி கமெண்ட்ரி டேபிளில் இருக்கவங்கள அட்டாக் பண்ணக்கூடாதான். அப்படி அட்டாக் பண்ணதுனால இவரை வந்து WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு காரணமானு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அடிக்க சொன்னதே அவங்க தான்டா அப்படிங்கிற டைலாக் தான் வரும். ஏன்னா குந்தரை அடிக்க சொன்னதே இதெல்லாம் ஸ்டோரிக்காக தான், குந்தருடைய நெக்ஸ்ட் ஸ்டோரிக்காக தான் அப்படிலாம் பண்ணாங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு குந்தருக்கு ஏதாவது இன்ஜுரி இருந்து அதை அவர் போகும்போது ஒரு அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. மேபி இருக்கலாம். ஏன்னா ரசல்மனியாவுக்கு முன்னாடியே குந்தருக்கு இன்ஜுரியெலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை காரணம் வச்சு குந்தரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி WWE விட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பண்ணாங்களான்னு தெரில. ஸோ மேபி இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்களாம். அண்ட் கொஞ்சம் அமௌண்ட்டும் கேட்பாங்களாம். அடிக்க சொன்னது நீங்கள், அமௌண்ட் வேறு கேட்பீங்களா? சரிதான் போங்கடே. அதுக்கப்புறமா இன்றைக்கி செல்சியஸ் கிரீனுக்கும் சலீனா வேகாவுக்கும் உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் ஃபைனலில் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி நீ இந்த டைட்டில் மேட்ச் நடக்குமானே எதிர்பார்க்கல, நான் அட்வைஸ் பண்ணல. இந்த மேட்ச்சில் சலீனா வேகா பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது உண்மையிலேயே ஒரு கோல்டன் மூமெண்ட்டாக இருந்தது. சலீனா வேகா ஒரு அண்டர்ரேட் இல்லை, மிட்கார்டை கிடக்கிற ஒரு அண்டர்ரேட் ரெஸ்லர். அவங்க இதுவரைக்கும் WWEல ஒரு சிங்கிள் டைட்டில் வின் பண்ணதில்லை. எப்போ டாக்டிங் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்களா? அது சிங்கிள் டைட்டில் தானே கேட்டிங்கன்னா, அதெல்லாம் சிங்கிள் டைட்டில் கிடையாது. ஒத்தையாக வச்சுருந்தாங்கன்னா சிங்கிள் டைட்டில் கிடையாது. அது வந்து டாக் டீமருக்கான சாம்பியன்ஷிப், சிங்கிள் டைட்டில் வின் பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. ஸோ சலீனா வேகாவுக்கு WWE பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு சாம்பியன் ஆக்குனது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். சலீனா வேகாவுடைய தீம் மியூசிக்கை மட்டும் மாற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா சலீனா வேகாவோட முந்தி மியூசிக்லாம் நல்லாயிருக்கும். WWE பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ரஸ்லர்ஸோட கான்ஃபரன்ட்டில் சில பேரோட தீம் மியூசிக்லாம் அறுத கேவலமாக இருக்குது. ஸ்ட்ரீட் பாபிஸ்க்குலாம் முன்னாடி செம்மையாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது. ஷேமஸ்லேருந்து DIY டீம் வரைக்கும் பல பேரை சொல்லலாம். பழைய நல்ல தீம் மியூசிக்கை தூக்கி போட்டுட்டு குப்பராயன் தீம் மியூசிக் கொடுக்குறாங்க. அது ஏன் தான் தெரில. WWE ட்ரிபிள் H கொஞ்சம் தீம் மியூசிக்கை பார்த்து போடையா. அது மட்டும் இல்லாமல் சலீனா வேகா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபேரில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து செல்சியஸ் கிரீன் வந்து ஒரு எப்படி சொல்ல கிரேட்டஸ்ட் யுனைடெட் சாம்பியன். அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 நாட்களுக்கு மேலே யுனைடெட் சாம்பியன்ஷிப் வச்சு ஒரு நல்ல சாம்பியன் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டாங்க. அதை விட அதிக நாட்களாக வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் காய்ஸ், இன்னைக்கு இன்னொரு விஷயம் நடந்தது சலீனா வேகாவோட வாழ்க்கையில். அவங்களுடைய புருஷனான அலிஸ்டார் பிளாக் இருக்கார்ல, அவர் வந்து இன்னைக்கு WWEக்கு டெபியூட் ஆகிருப்பார். ஆக்சுவலி ஒரு முன்னாள் WWE சூப்பர் ஸ்டார் தான். AEWக்கு போயிட்டு அவருடைய நியூ கேரக்டரில் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டொராண்டோ சாம்பியன்ஷிப் மட்டும் வின் பண்ணி டாக் டீம் டிவிஷனில் கடந்து செத்து போய் இப்போ மீண்டும் WWEக்கு சிங்கிள் ரெஸ்லராக இறங்கினவர் தான் அலிஸ்டர் பிளாக். WWE இறக்கும்போது அவரோட பழைய ஆளாகவே இறக்கியிருந்தாங்க. அதாவது WWEல முன்னாடி இருக்கும்போது என்ன கிமிக் பண்ணாரோ அதே கிமிக்கை பண்ணாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலி அலிஸ்டர் பிளாக் AEWல தாடிலாம் வச்சு முடியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இப்போ ரிட்டன் ஆகும்போது எப்படி கூட்டு வந்திருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்குமா WWE போகும்போது. அப்போ அவருடைய கிமிக் எப்படி இருந்தது, கேரக்டர் எப்படி இருந்தது, அதே மாதிரி இருக்காங்க. அப்படி எப்படி சொல்லுவாங்க, பிசிலு கூட செதர்லன்னு சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட கேரக்டர். ஆக்சுவலி அலிஸ்டர் பிளாக்லாம் அண்டர்டேக்கர் மாதிரி ஒரு கேரக்டருங்க. இப்போ டேமியன் பிஸி அண்டர்டேக்கர் மாதிரி காட்ட மாட்டேங்காங்களே. நம்ம இவரில் அலிஸ்டர் பிளாக்கையும் அப்படி காட்டுற ஆள் தான். WWE பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் உண்மையிலேயே பக்காவாக இருந்தது. ஆக்சுவலி முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சபப்பட்டிக்கிலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு எலும்பி வர மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு என்ட்ரன்ஸில் தான் அலிஸ்டர் பிளாக் வந்திருந்தார். ஸோ அலிஸ்டர் பிளாக்கை OG அலிஸ்டர் பிளாக்காக கொண்டு வந்தது சந்தோஷம். ஆக்சுவலி இவரையும் டேமியன் பிஸியும் டாக் டீம் ஆக்கிடலாங்க, வேறு லெவலில் இருக்கும். அண்டர்டேக்கரோடைய அண்டர்டேக்கரும் அப்படின்ட்டு டீம் வச்சிடலாம் போல இருக்குது. அலிஸ்டர் பிளாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி மிஸ்ஸு கூட போவார். அண்ட் மிஸ்ஸு கூட தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்மலைஸ் இருக்கிறதுனால மிஸ்ஸுக்கு அப்புறமா கார்மலைஸ் கூட ஒரு ஃபியூடு போவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. மேபி அதுவும் நடக்கலாம். ஸோ அலிஸ்டர் பிளாக் இன்னைக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த மூமெண்ட்டாக பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜாக்கா ஃபாட்டு உண்மையிலேயே இன்னைக்கு பின்னிட்டார்.
உமன்ஸுக்கான யுனைடெட் சாம்பியன் போல் இவர் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றார். சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா 8 நாட்களே கரண்ட் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி வச்சிருக்காரு இவர். ஸோ இப்போ ட்ரூ மேக்கிட்ட ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா யுனைடெட் டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இன்றைக்கி 2 பேரும் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் உங்கள் 2 பேருக்குள்ள மேட்ச் வெற்றி பெறவங்க முதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இது டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் டேமியன் பீஸ் குறுக்கால வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. டேமியன் பீஸ் சம்மந்தமே இல்லை, அவர் அட்டாக் பண்ணதுக்கு காரணம் ட்ரூ மேக்கிண்டர். இப்போ ட்ரூ மேக்கிண்டர் அட்டாக் பண்ணதுனால ட்ரூ மேக்கிண்டர் தான் நம்பர் 1 கண்டெண்டர் பாருங்க யுனைடெட் சாம்பியன். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சோலோஸ் ஜாக்கப் ஃபாட்டுக்கும் ட்ரூ மேக்கிண்டருக்கும் மேட்ச் நடக்க பாசிபிலிட்டி இருக்குது. இதில் ஒரு என்ன விஷயம்னா இப்போ WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் யுனைடெட் டைட்டிலுக்காக மல்டிபிள் சூப்பர் ஸ்டார்ஸ் மோதுற மாதிரி காட்டுறாங்க. எப்படிலாம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புறம் பார்த்தீங்கன்னா சோலோஸுக்காக இருக்காரு, அது இருக்கட்டு. இப்போ ட்ரூ மேக்கிண்டர் மோதுறாரு, எல்லை நைட் இருக்கிறாரு, இவங்க தவிர்த்து இப்போ டேமியன் பீஸ் இருக்காரு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக யாரெல்லாம் மோதுறாங்களோ அவங்கள தவிர்த்து யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதுற மாதிரி ஆகியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜே உசோட்ட இருக்கிற ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதிருக்கணும். ஆனால் ஜே உசோ ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பு சாமி ஜெயின் கூட மோதுற மாதிரி இருக்குது. அவர் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதிருக்கணும் சாமி ஜெயின், இவங்கெல்லாம் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதிருக்கணும். கதை எப்படி திரும்புது பார்த்தியா பையா? என்னை பொறுத்த வரைக்கும் டேமியன் அண்ட் ட்ரூ 2 பேரும் ராலியாக இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் நீங்கள் ஸ்மாக்டவுன் கூப்பிட்டு வந்து அவங்கள யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதுற மாதிரி ஆகிட்டு, வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் தான் சும்மா இருக்குது, அங்கே மோதுற மாதிரி காட்டுக்கலாமே, நன்னா இருக்குதுக்குமே. லாஸ்ட் இயர் இப்போ பேக்லாஷில் ஜே உசோ மோதினார், அதே மாதிரி இந்த வருஷம் டேமியன் பீஸை மோதினா பள்ளிக்கு பள்ளி அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். பள்ளிக்கு பள்ளி ரத்தத்துக்கு ரத்தம்னு நல்லா இருந்திருக்கும்ல. அண்ட் கைஸ் இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும், இந்த மேட்சுக்கு முன்னாடி ஜாக்கப் ஃபாட்டு அண்ட் சோலோ சிக்காவுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்து. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க ஃபின் பேலர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகலை, டேமியன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு இப்படி தான் பிரச்சனையை மெதுவாக்கி பெருசாக உடச்சி சம்மர் ஸ்லாமில் பிரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி ஜாக்கப் ஃபாட்டு மைக் ஸ்கில் பேச முன்னாடி சோலோ சிக்காவை பேசுவார், மைக்கை பிடிங்கிடுவார். இன்னொரு விஷயம் இருக்குது, ஜாக்கப் ஃபாட்டு சொல்லியிருப்பார் என் குடும்பத்திலேயே இவர் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் தான் இவன் சாம்பியன் ஆகிருப்பான்னு சொல்லியிருப்பார். ஒன்னாலலாம் சாம்பியன் ஆகலை, ஒன்ன மாதிரி நான் கிடையாது, என் குடும்பத்தில் நான் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு காலத்தில் ஐ லவ் யூ சோலோ, ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ராஜராஜ சோழன் ஆகிட்டார் போல இருக்குது. சோலோ சிக்காவா இதுக்கப்புறமா ஐ லவ் யூ சொல்லணும் போல இருக்குது. சரி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருங்க, எங்கள் ஊரில் தான் ஐ லவ் யூன்னு சொன்னால் வேறு மாதிரி நினைப்பாங்க. சரி அன்பு, காதல், பாசம், நட்பு, உப்பு எல்லாம் சேர்ந்தது தானே இந்த ஐ லவ் யூ ஜாக்கப் ஃபாட்டு, கரெக்டு தானே? அண்ட் ஜாக்கப் ஃபாட்டுக்கும் சோலோ சிக்காவுக்கும் கூடிய சீக்கிரம் பெரிய பெரிய ஏற்படும், பார்க்கலாம். என்ன டாங்க அளவுலாம் இல்லை, அது இல்லாமல் ஃபியூட் போக போகுது. அதுக்கப்புறமா இன்னைக்கு டிஃபினி வந்து 1-on-1 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜேடுகாரர்கள் கூட மோதிருப்பாங்க. அப்போ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது இது டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சிச்சு, ட்ரூ மேக்கிண்டர் ஸ்டோரி மாதிரி தான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நயா அக்கா வந்து ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. ஐயா நயா அக்காவை நான் நீண்ட நாளுக்கு அப்புறமா WWE பார்க்குறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நயா ஜாக்ஸ் WWE விட்டு போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 நாள் ஆகிட்டு. ஆக்சுவலி நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பருக்கு முன்னாடி, அதாவது ராயல் ரம்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆளையே காணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் WWEக்கு வந்திருக்காங்க போல இருக்குது. எலிமினேஷன் சாம்பர்லேயும் மேட்ச் இல்லை, ரசல்மேனியாலையும் மேட்ச் இல்லை. இப்போ WWE வந்து அவங்க ஸ்டோரிக்காக கூட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி பழைய ஸ்டோரி இருக்குது நம்ம நயா ஜாக்ஸுக்கும் டிஃபினிக்கும், அதை மெருகேற்றி அடுத்த பேப்பரில் மேட்ச் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. அண்ட் நயா ஜாக்ஸ் வந்து இப்போ டைட்டிலாம் தூக்கி கட்டிருக்காங்க. இதே இது பேப்பரில் நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி ராண்டி ஆட்டன் அண்ட் ஜான்சன் 2 பேரும் பேசின விதம் உண்மையிலேயே நல்லா இருந்தது. சக்கரை பொங்கல் மாதிரி உண்மையிலேயே தித்திப்பாக இருந்தது. இவங்க 2 பேரும் பேசின செக்மெண்ட்டை ரசலிங் கிங் 2ல் போட்டுருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு குறிப்பான விஷயம் என்னென்னா, WWE அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டனுக்கும் ஜான்சனாக்கும் பேக்லாஷில் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லெஜெண்டரி ஐகானிக் மேட்சை நம்ம இவ்வளோ சீக்கிரம் பார்ப்போம் சொல்லி எதிர்பார்க்க. ராண்டி ஆட்டன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரசல்மேனியாவில் வேணும்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் இப்போ WWE பேக்லாஷில் நடத்துகிறாங்க. இது ரசல்மேனியாவுக்கு ஏற்ற ஒரு மேட்ச் இப்போ பேக்லாஷில் நடக்குது. ஜான்சனா பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டன் டைட்டில் தூக்கி போட்டு ராலினியன் அடிச்சலாம், நான் இப்போ அடிப்பேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் ராண்டி ஆட்டன் சூப்பர் ஆர்கேஓ பார்த்தீங்கன்னா ஜான்சனாக்கு திருப்பி போட்டிருப்பாரு. அதாவது நீ எப்படி வேணால் நான் அடிச்சுப்பாரு, எந்த திசையில் வேணால் நான் அடிச்சுப்பாரு, நான் உனக்கு ஆர்கேஓ போட்டு சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கேஓ போட்டுட்டு டிஷர்ட்டை கலத்திட்டு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை அகெயின் தூக்கி கட்டிட்டாரு. ஆல்ரெடி மண்டே நைட்ராலையும் பார்த்தீங்கன்னா தூக்கி கட்டிட்டாரு, இப்போவும் தூக்கி காட்டாரு. தூக்கி காட்டின தலைவரே இதை பேக்லாஷில் காட்டினா பங்கமாக இருக்கும். ஒரு சிறப்பான தரமான சமூகம் பேக்லாஷில் எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் ஜான்சன் இப்போ தான் சாம்பியனாக இருக்காரு, நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஹெவி சாம்பியன்ஷிப்பாக மோதினாரு, இப்போ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக ராண்டி மோதுறாரு. இதில் வெற்றி பெறுவாரா நினைக்கிறீங்க, இல்லை தோற்றுவாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேக்லாஷில் இந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும். ராண்டி ஆட்டனுடைய சொந்த ஊரில் நடக்குது. ஸோ வில்லாதி வில்லன் ஜான்சனா இப்போ அவருடைய வில்லத்தனத்தை காட்டுற நேரம் இது.
ராண்டி காட்டிட்டாரு, ஜான்சனாக காட்டணும். இதுக்கு முன்னாடிலாம் இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்திருக்குது. அப்போ இவர் ஃபேஸு அவர் ஹீலுன்னு இருப்பார். இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா வேறு கேரக்டரில் இருக்காங்க. ஸோ மேட்ச் எப்படி இருக்குன்னு தெரியல. ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் 2 ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் வரல. ஏன் கேட்டிங்கன்னா அவருக்கு ஸ்டோரி ஸ்மாக்டவுனில் இல்லை, இப்போ ரா பிராண்டில். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலன்ஸ், சிஎம் பங்க் ஸ்டோரி ராவில் தான் இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் சில டிராஃப்ட் நடத்துவாங்க. அப்போ ரோமன் ரெயின்ஸ் எந்த பிராண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா போன வருஷம் WWE டிராஃப்ட்டில் ரோமன் ரெயின்ஸை சேர்க்கல. ரோமன் ரெயின்ஸ் போன வருஷம் டிராஃப்ட்டில் சேரலை, அவர் டிராஃப்ட்லேயும் ஆட் ஆகலை. அதுக்கு காரணம் பாலியமன். இப்போ ராவில் இருக்கிறதுனால ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் தான். ராக்கும் வரலாம், ஸ்மாக்டவுனுக்கு வரலாம். பட் அவரோட ஸ்டோரி வந்து ராவில் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸை ஸ்மாக்டவுன் எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு முக்கியமான பிளேஸில் அதிகமான ஆடியன்ஸை வச்சு ஸ்மாக்டவுன் நடக்கும்போது அப்போ செத் ரோலன்ஸ், ரோமன் ரெயின்ஸ், இவங்க சிஎம் பங்க் இவங்களெல்லாம் ஸ்மாக்டவுன் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுன் வித்தவுட் ரோமன் ரெயின்ஸ் தான்.